பிரச்சனையா இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சொல்றான். இந்த விஷயம் மாறனுக்கு மட்டும் ஏதோ தப்பா தோணுது. அதனால பக்கத்து வீட்டு ஜன்னல் வழியா எட்டி பாக்குறான். அந்த வீட்டுல இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. இவனால அவங்க அப்பா அம்மாவை தான் காப்பாத்த முடியல. ஆனா எப்படியோ ஒரு வழியா இவங்க 2 பேரை காப்பாத்திடுறான். அப்புறம் தான் தெரிய வருது இவங்க பொண்ணு காணன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு இவங்களே நினைச்சிட்டு தற்கொலை பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. இது கேக்குற மாறனும் உங்க பொண்ணை நான் கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா அம்மாக்கு ஆறுதல் சொல்றான். இதை விசாரிக்கும் போதுதான் அந்த சிட்டில நிறைய பொண்ணுங்களை கடத்தி கொலை பண்றாங்க அப்படின்றது தெரிய வருது. எப்படியோ ஒரு வழியா மாறனும் ஒரு சோபா கடைக்கார ஓனர் தான் இந்த கொலையெல்லாம் பண்றான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறான். அவனை பிடிச்சி விசாரிக்கும் போது சில கொலைகள் தான் அவன் பண்ணிருக்கான், மத்த கொலைகள் எல்லாமே வேற ஒருத்தன் பண்ணிருக்கான் அப்படின்றது தெரிய வருது. அதுக்கு க்ளூவா அவன் ஒரு ரிங் எடுத்து கொடுக்குறான். இந்த ரிங் அவங்க அக்கா வீட்டுக்காரது அப்படின்றது அவனுக்கு தெரிய வருது. அதை போய் அவங்க அக்கா வீட்டுக்கார கிட்ட கேட்டா உங்க அக்காவோட வாழ்க்கையே கெடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். இவங்க பேசுறத கேட்டு தெரிஞ்சுக்கிற அவங்க அக்கா அவனுக்கு கூல் ட்ரிங்க்ஸ்ல விஷத்தை கொடுத்து சாகடிச்சிடறான். இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சு நீங்க கெட்டதுலயும் ஒரு நல்லதுதான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவன் கிராமத்துக்கே வந்து அவங்க அப்பாவோட போஸ்ட்மேன் வேலையை கண்டினியூ பண்றான்.